இன்னைக்கு மதியம் போல் சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம். எங்கள் அம்மாவோட 2 தங்கச்சிங்கன்னு சேர்ந்து அவங்க 3 பேத்துக்குமே 7 குழந்தைங்க. இப்போ 7 பேத்துக்கும் கல்யாணமாகி நாங்கள் 14 பேர் ஆயிட்டோம். நாங்கள் எப்போ ஒன்று சேர்ந்தாலும் சரி தாய்க்கரை விளையாடுவோம், எல்லாரும் ஒரே இலையில போட்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரி நல்ல ஜாலியாக இருப்போம். நாங்கள் 7 பேர் தான் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா இருந்தவங்கன்னா, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட 7 பேருமே எங்கள் ஃபேமிலிக்கோட நல்லா அட்டாச் ஆகிட்டாங்க. எப்போ ஒன்று சேர்ந்தாலும் 14 பேரும் நல்லா ஜாலியாக தான் இருப்போம். நாங்கள்லாம் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இங்க பாருங்க, இவங்க 2 பேரும் விளையாடுற விளையாட்டை மகத்து குட்டியும் தியா குட்டியும் ஒரு 2 ஆட்டம் தாய்க்கிற விளையாண்டோம். அதுக்கு மேலேயும் இருந்து விளையாடணும்னு ஆசை தான். ஆனால் அவங்க எங்கள் வீட்டுக்கு போய் அவங்க எங்கள் புள்ள குட்டியை பார்க்கணும் இல்லைங்களா, சரி அதனால் கிளம்பி வந்தாச்சு. இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு பல்க் ஆர்டர் வந்திருந்தது. 1/2 கிலோ வேக்ஸ் பவுடர், 1/2 கிலோ டை ஒருத்தங்களே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நாம் 100 கிராம் வேக்ஸ் பவுடர் ஃப்ரீயாக வச்சு விட்டுருந்தோம். சித்தி வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு ஆஃபீஸ்லேயும் வேலையை பார்த்தங்காட்டி கொஞ்சம் சலுப்பாக இருந்தது. இந்த மாதிரி சலுப்பாக இருக்கிற நேரத்தில் சமைக்கிற சாப்பாடுன்னா அரிசி பருப்பு சாப்பாடு தான். இப்போ கடையிலேருந்து அதிகமாக வாங்குறத விட்டுட்டோம். கடை சாப்பாடு சாப்பிடும் பொழுது அந்த அன்னைக்கு நைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வயிறு ஒரு மாதிரி கடமுடாங்குது. அடுத்த நாள் ஃபுல்லாக பாத்ரூம்லேயே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கு குடும்பத்தோட எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு எதையோ ஒன்று சிம்பிளாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சாப்பிட்டுக்கிறது. ஜஸ்ட் ஒரு தயிர் வச்சு தக்காளி வணக்கி கூட சாப்பிட்டுக்கிறோம். இப்போவெல்லாம் பிரியாணி செஞ்சால் கூட மீதமாகும் எங்கள் வீட்டில். ஆனால் அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சால் மீதமே ஆகாது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக காலியாயிடுச்சு.